தமிழகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வுதான் நேற்று முன்தினம் நடந்த ஒரு நிகழ்வு. கிட்டத்தட்ட 180 கோடி ரூபாய் மதிப்பிலான 30 கிலோ போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் பறிமுதல் செய்தார்கள். இந்த நிகழ்வு நடைபெற்றது பொதிகை விரைவு ரயில் தான். அதாவது சென்னையிலிருந்து செங்கோட்டை செல்லக்கூடிய பொதிகை விரைவு ரயிலில் மேற்கொண்ட சோதனையில் தான் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான 30 கிலோ எடையுள்ள மெத்தபெட்டமின் என்ற போதைப் பொருளை மத்திய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் பறிமுதல் செய்தார்கள். தொடர்ச்சியாக மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளுக்கு போதைப் பொருள் கடத்தப்படுவதாகவும் அதில் பல்வேறு மர்ம நபர்கள் ஈடுபட்டிருப்பதாகவும் அதில் பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களெல்லாம் கடத்தக்கூடிய நிகழ்வு அடிக்கடி நடைபெற்று வருவதாக ஒரு ரகசிய தகவல் வந்தது. அந்த தகவலின் அடிப்படையில் தான் மத்திய வருவாய் புலனாய்வு சிறப்பு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டார்கள். இந்த விசாரணையின் தொடர்ச்சியில் தான் இந்த 180 கோடி ரூபாய் மதிப்பிலான 30 கிலோ மெத்தபெட்டமின் என்ற போதைப் பொருளை பொதிகை விரைவு ரயிலில் மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தார்கள், பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த விவகாரம் தொடர்பாக பிரகாஷ் என்பவரை அதிகாரிகள் கைது செய்து தொடர்ச்சியாக விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். அந்த விசாரணை அடிப்படையில் தான் அவருடைய மனைவியை போலீசார், அதாவது மோனிஷா ஷீலா என்ற அவருடைய மனைவியை மத்திய வருவாய் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தார்கள். கைது செய்யப்பட்ட அவரை மதுரைக்கு அழைத்து வந்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த விசாரணையை பொறுத்தவரையில் பல்வேறு ரகசிய தகவல்கள், இந்த விவகாரம் தொடர்பாக பல முக்கிய தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த கைதுக்கு முன்பாக கொடுங்கையூரில் உள்ள அவருடைய இல்லத்தில், அதாவது பிரகாஷனுடைய மனைவி மோனிஷா ஷீலா இருக்கக்கூடிய கொடுங்கையூரில் உள்ள அவருடைய இல்லத்தில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் இந்த மெத்தபெட்டமின் போதைப் பொருளை கிட்டத்தட்ட கிலோ கணக்கிலான போதைப் பொருளை எடுத்திருக்கிறார்கள். குப்பை தொட்டியில் அவருடைய மனைவி வீசி சென்றிருக்கிறார். தொடர்ந்து அந்த சுற்றுவட்டார பகுதியில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். எங்கெல்லாம் அந்த போதைப் பொருள் வீசப்பட்டிருக்கிறது என்பது குறித்து அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள். இந்த சோதனை முடிவில் தான் கொடுங்கையூரில் உள்ள அவருடைய இல்லத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய குப்பை தொட்டியில் கிட்டத்தட்ட பல கிலோ எடையுள்ள மெத்தபெட்டமின் போதைப் பொருளை அதிகாரிகள் பறிமுதல் செய்திருக்கிறார்கள், அங்கிருந்து கண்டெடுத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவருடைய மனைவியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போது அவர் இந்த விவகாரம் தொடர்பாக பல முக்கிய தகவல்கள் அவரிடம் இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் அவரை மத்திய வருவாய் புலனாய்வு சிறப்பு அதிகாரிகள் கைது செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவர் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் முதற்கட்டமாக கைதான பிரகாஷ் என்பவர் வெறும் டெலிவரி பாய் தான் என்றும் இதற்கு பின்னணியில் ஒரு முக்கிய நபர் செயல்பட்டிருக்கிறார், அவர்தான் தென் மாவட்டங்களுக்கு இது போன்ற போதைப் பொருட்களை அனுப்புவதற்கான பணிகளை மேற்கொண்டு வருகிறார் என்றும், இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட தன்னுடைய கணவர் பிரகாஷ் என்பவர் வெறும் டெலிவரி பாயாக தான் செயல்பட்டிருக்கிறார், அவருக்கு ஒன்றுமே தெரியாது, பொருட்களை அவர் கையில் கொடுத்து எடுத்துக்கொண்டு செல்வார்கள், அதற்கு ஏற்ற பணமும் கொடுப்பார்கள், அது யார் கொடுக்கிறார்கள், அதை பெறக்கூடிய நபர்கள் யார் என்ற எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு தெரியாது, டெலிவரி பாயாக மட்டுமே தன்னுடைய கணவர் பிரகாஷ் செயல்பட்டார் என்றும் இதற்கு பின்னணியில் பல முக்கிய மர்ம நபர்கள் இருக்கிறார்கள் என்றும் அவருடைய மனைவி மோனிஷா ஷீலா தெரிவித்தார். அதைத் தொடர்ந்துதான் அவரை அதிகாரிகள் கைது செய்து மேற்கொண்டு பல கட்ட விசாரணைகள் மேற்கொள்ள இருப்பதாகவும், அந்த விசாரணை முடிவில் தான் இந்த சம்பவத்தினுடைய பின்னணியில் யார் இருக்கிறார்கள், யார் செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற முழுமையான தகவல் தெரிய வரும். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தில் 180 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த மெத்தபெட்டமின் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த விவகாரத்தை மத்திய வருவாய் புலனாய்வு சிறப்பு அதிகாரிகள் தீவிரமாக மேற்கொண்டு ஒவ்வொரு கட்டங்களையும் அடுத்த கட்டங்களை நோக்கி இந்த ஏற்கனவே பிரகாஷ் கைதாக இருக்கும் நிலையில் தற்போதைய மனைவி மோனிஷா ஷீலா கைதாக இருக்கிறார். அதை தொடர்ந்து மேற்கொள்ளப்படக்கூடிய விசாரணை அடிப்படையில் இன்னும் யார் யார் சிக்குவார்கள் என்பது நம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ராஜேஸ்வரி.